Yeah, hi all. Good evening. So let's start our classes today. This week we'll discuss about uh, this week we'll discuss about what do you want to say? So we have forecast option in Excel. So forecast now we can see how the data behaves at a future point in time. So இது வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி பார்க்கலாம். So, பின்னாடி எப்படி டேட்டா இருக்கும் இப்போ வந்து ஒரு ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒரு சேல்ஸ் டேட்டா இருக்குன்னா அடுத்த 2 மாசத்துக்கு சேல்ஸ் டேட்டா எவ்வளோ சேல்ஸ் வந்து எவ்வளோ போகும் அந்த மாதிரி ஃபோர்காஸ்ட் பண்ணி பார்க்கறத வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபோர்காஸ்ட்ல வந்து ஸோ வி ஹாவ் டேட்டா அண்டர் டேட்டா we have a section called forecast, the ribbon called forecast. So in this forecast, we have two things: what if analysis and forecast sheets. Okay, so we'll start with what if analysis first. So அதில் வந்து three types இருக்கு. So we have scenario manager, goal seeker, data table. So we'll see all the three things first one by one. So first வந்து நம்ம டேட்டா கடியில ஃபோர்காஸ்ட் ரிப்பர்ல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, வாட் இஃப் அனாலிசிஸ், ஃபோர்காஸ்ட் ஷீட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாட் இஃப் அனாலிசிஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சினாரியோ மேனேஜர். ஓகே, இப்போ வந்து லெட்ஸ் சே we have some table. Okay, let's say yeah, we have some data like let's say we are selling some cake. Okay, so we are selling some, we have a cake shop and we are selling a cake. So for the cake shop, we have bought machines for around 1,000 rupees. So manufacturing, manufacturing machine cost. Okay, so machine cost on the for the cake the 1,000 rupees வந்து ஒரு கேக் மிஷின் வாங்கி வச்சிருக்கோம். So that cost 1,000 rupees. And so ஒரு கேக் வந்து எவ்வளவு விற்கிறோம்? So we are selling a single cake for 5 rupees. Okay, அடுத்து வந்து இது வந்து சாரி மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ். கேக் செய்யறதுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எவ்வளோன்னு பார்க்குறோம். மேனுஃபேக்சரிங் காஸ்ட். ஓகே, ஸோ மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து லெட்ஸ் சே இட்ஸ் 5 rupees. And selling price வந்து let's say we'll say it's 8 rupees. Okay, and the number of cake sold வந்து let's say 200. So profit, how do we calculate profit in this scenario? So first we have to find the difference between a single unit. So இப்போ வந்து ஒரு ஒரு கேக்குக்கு எவ்வளவு ப்ராஃபிட் பாக்குறோம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். அது வந்து செல் ரெஃபரன்ஸ் என்ன, செல்லிங் பிரைஸ் மைனஸ் மேனுஃபேக்சரிங் காஸ்ட். ஸோ செல்லிங் எவ்வளவு ரூபாய்க்கு கேக் செய்யறோம் எவ்வளவு விற்கிறோம், அதுக்கு வந்து டிஃபரன்ஸ் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அது வந்து எந்த செல், B6. ஓகே, is equal to B6 minus B5, ரைட்டா? ஒரு செல். ஸோ எத்தனை விற்கிறோம், நம்பர் ஆஃப் குவான்டிட்டி வந்து B, நம்பர் ஆஃப் கேக் சோல்டு வந்து 200. ஓகே, 200. ஸோ அது வந்து B7ல இருக்கு. ஸோ we are multiplying with B7. இப்போ வந்து போட்ட காசு எவ்வளவு நாள் எடுக்கிறோம்? ஸோ இப்போ வந்து 1000, இதுக்கு ஏற்கனவே வந்து we have invested 1,000 rupees already. ஸோ அதையும் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்பதான் வந்து ஆக்சுவலா வந்து எப்போ ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிக்கிறோம் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து 400. ஸோ இப்போ வந்து -400 வந்து தட் மீன்ஸ் இன்னும் நம்ம வந்து ப்ராஃபிட் பார்க்கல. ஸோ we have to sell more குவான்டிட்டி. இப்போ வந்து நம்ம ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிக்கணும்னா we have to sell more quantity. ஸோ லெட்ஸ் சே 300 பார்க்கணும், அப்பயும் வந்து லாஸ்ல தான் இருக்கு. ஸோ 500 போட்டோம்னா நம்ம வந்து அப்போ ஒரு 500 rupees வந்து நம்ம ப்ராஃபிட் பார்க்குறோம். ஸோ
இதுதான் ஒரு சினாரியோ மேனேஜர். ஐ மீன் இதுதான் ஒரு சினாரியோ. இதுல வந்து டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் வந்து நம்ம வச்சு எப்படி டெஸ்ட் பண்ணலாம்னு நான் பார்க்கலாம். இப்போ வந்து மிஷின் காஸ்ட் வந்து லெட்ஸ் சே இது வந்து நம்ம 800 தான் செலவு பண்ணோம்னா அது டேட்டா எப்படி மாறுது? ஓகே சாரி. இது 1000 போடக்கூடாது. we have to do the cell reference, right? So B4. ஓகே. ஸோ நான் 800 மேனுஃபேக்சரிங் காஸ்ட்னா 700 மாறும். ஸோ இன்கேஸ் இது 900 போட்டோம்னா 600 மாறும். ஸோ இப்போ வந்து நம்ம டேட்டா வந்து மேனுவலா மாத்துறோம். பட் இப்போ வந்து நம்ம வேரியஸ் சினாரியோஸ் இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து மாறலாம். மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து 4ல இன்கேஸ் 4ல இருக்கலாம். அப்பயும் வந்து நம்மளோட ப்ராஃபிட் வந்து மார்ஜின் வந்து மாறும். கரெக்ட்டா? ஸோ அப்போ வந்து இப்போ வந்து வேரியஸ் இப்போ டேட்டால போயிட்டு நம்ம செலக்ட் பண்ண டேட்டா வாட் இஃப் அனாலிசிஸ்ல போய் சினாரியோ மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது வந்து என்ன பண்றோம்னா ஒரு டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் ஆட் பண்ணி நமக்கு வந்து அது டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் எவ்வளவு ப்ராஃபிட் வருது நம்ம வந்து ஷோ பண்ணி காட்டலாம். ஸோ சம்மன் இப்போ வந்து ஒரு ஒரு மேனேஜருக்கு வந்து நம்ம ஒரு மேனேஜரா யாருக்கா வந்து நம்ம ஒரு ரிப்போர்ட் காட்டுறோம்னா ஸோ வி கேன் டூ திஸ் யூசிங் திஸ் சினாரியோ மேனேஜர். ஸோ இப்போ வந்து லெட்ஸ் சே சினாரியோ நேம். ஸோ மிஷின் காஸ்ட் வந்து நம்ம வந்து 800 நம்ம வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ வாட் வி ஹேவ் டு டூ இஸ் சேஞ்சிங் செல்ஸ். ஸோ வி ஹேவ் டு டிஃபைன் த சேஞ்சிங் செல்ஸ். கிளிக் பண்ணிட்டு ஓகே. ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா ஸோ நவ் வி ஹேவ் டு ஓகே சாரி. ஸோ ஃபர்ஸ்ட் சினாரியோ வந்து வி ஹேவ் டு செலக்ட் ஆல் தீஸ் திங்ஸ் ஒன்லி. ஸோ வி டோன்ட் ஹேவ் டு செலக்ட் லேபிள்ஸ். வி ஹேவ் டு செலக்ட் திஸ் ஒன். Go click scenario manager again and click add. Okay, so now இந்த செல் செலக்ட் ஆயிருக்கு B4 இருந்து B7. ஸோ இதுதான் வந்து பாசிபிள் வேல்யூஸ் தட் குட் சேஞ்ச். ஸோ இந்த இதுல டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ல நம்ம சினாரியோ காட்ட போறோம். ஓகே. ஸோ சினாரியோ நேம் வந்து மிஷின் காஸ்ட். இன்கேஸ் வந்து மிஷின் காஸ்ட் வந்து 800 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு வந்து ப்ராஃபிட் இருக்கும் நம்ம வந்து மாத்தி காட்டுறதுக்கு வந்து we are adding this scenario. ஓகே. ஸோ கிளிக் ஓகே. நவ் வந்து B4 மிஷின் காஸ்ட் வந்து B4ல இருக்கு கரெக்டா? இந்த B4 சேஞ்சிங்ஸ் எல்லாம் வந்து 800 நம்ம சொன்னோம். அப்ப 800 மாத்திரும். ஓகே. இப்போ வந்து ஷோன் கொடுத்தீங்கன்னா இட் வில் சேஞ்ச் 800 இங்க மாறிடும். அதே மாதிரி 1200 ப்ராஃபிட் வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட் மாறும். ஸோ இன்கேஸ் வந்து மிஷின் காஸ்ட் வந்து 1000ல இருக்கட்டும். ஆனா வந்து ப்ராஃபிட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து 5 rupees அப்படின்னு போட்டு நம்ம ஒரு சினாரியா காட்டுறோம்னா so we can do this. So we can add another scenario. Okay, click on add. So we'll say define the scenario first. Okay, so manufacturing cost வந்து 5 rupees. இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் 5 rupees போட்டு ஒரு சினாரியோ வைக்கிறோம்னா so click okay and change manufacturing cost to 5. இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இதை மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஷோ பண்ணி ஷோன்னு கொடுத்தீங்கன்னா 5க்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு சினாரியா காட்டும். இப்போ வந்து திருப்பி நம்ம பழைய மாதிரி 800 rupees ஷோ பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன வேணா டிஃபைன் பண்ணிக்கலாம். நம்ம மல்டிபிள் சினாரியோஸ் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு சினாரியோ டிஃபைன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து எல்லாமே டிஃபைன் பண்ணலாம். மேபி மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து ஐ வில் சே 850 rupees. அடுத்து வந்து மிஷின் காஸ்ட். ஓகே, மிஷின் காஸ்ட் வந்து 850. மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து 8 rupees. செல்லிங் ப்ரைஸ் வந்து 10 rupees. அடுத்த குவான்டிட்டி வந்து எத்தனை குவான்டிட்டி செல் போடுறோம் வந்து ஸோ குவான்டிட்டி வந்து வில் சே 900. ஸோ இதே மாதிரி ஒரு சினாரியா கிரியேட் பண்றோம். 850 MC. ஓகே, கிளிக் ஓகே. ஸோ இது வந்து 850. இது வந்து 8. இது வந்து நம்ம 10 சொல்லியிருந்தோம் கரெக்டா? அடுத்து வந்து 950 900 போட்டிருந்தோம் கரெக்டா? ஸோ 8 10 9. ஓகே. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் சினாரியோ வி கேன் ஷோ. ஸோ இப்போ நாங்க இதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஷோன்னு கொடுத்தோம்னா ப்ராஃபிட் வந்து நம்ம மாறி காட்டும். ஸோ இப்போ வந்து எல்லாமே மாறிடுச்சு. மேனுஃபேக்சரிங் காஸ்ட் 8க்கு மாறிடுச்சு. செல்லிங் ப்ரைஸ் 10க்கு வந்துடுச்சு. குவான்டிட்டி 900 வந்துடுச்சு. ஸோ இப்போ இன்கேஸ் இதை மாத்திரம்னா மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஷோ கிளிக் பண்றோம்னா இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட் 800 வந்துடும். மற்றது வந்து பழைய ரேட்டுக்கு வந்துடும். ஸோ
நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம். அது வந்து கிளிக் ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த இதுக்கு கரெக்டா மாறிடும். ஸோ திஸ் இஸ் அ பேசிக் சினாரியோ. ஸோ இதெல்லாம் புரிஞ்சிடுச்சா? இது எப்படி மாத்துறோம் எல்லாம் பார்த்துட்டோமா? யாருக்காச்சும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ ஓகே, லெட் மீ மூவ் ஆன். ஸோ இன்கேஸ் வந்து இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சினாரியோட நேம் தான். இப்போ வந்து நம்ம எதை வேணா நேம் வேணா மாத்திக்கலாம். மிஷின் காஸ்ட் வந்து இது வந்து 800 கொடுத்துருந்தோமா? மிஷின் காஸ்ட் நம்ம என்னென்ன பேர் கொடுத்துக்கலாம். மிஷின் காஸ்ட் 800. அடுத்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து 5. அடுத்து செல்லிங் ப்ரைஸ் வந்து 8. குவான்டிட்டி வந்து 500. ஸோ எடிட் பண்ணி நம்ம வந்து ஒரு சினாரியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 800, 4, 8, 500. ஸோ லேபிள் மட்டும் நான் மாத்திருக்கேன். ஸோ கிளிக் ஷோ பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட் மாறிடும். உங்களோட இன்புட் வேல்யூ சினாரியாவும் வந்து பேஸ்ட் ஆன் தட் மாறும். ஸோ ஸோ திஸ் இஸ் ஒன் திங். அடுத்து வந்து நீங்க வந்து சினாரியோ வந்து டெலீட் பண்ணிக்கலாம், இல்ல ஹைட் பண்ணிக்கலாம், என்ன பண்ணிக்கலாம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஷோ த சினாரியோ அகைன் அகைன் வந்து நீங்க திருப்பியும் ஸோ வி கேன் ஓப்பன் இட் ஃப்ரம் டேட்டா, what if analysis, scenario manager, you can see all the scenarios listed here. ஸோ நம்ம வந்து திருப்பி அந்த சினாரியோஸ் என்ன நம்ம க்ளோஸ் இன்கேஸ் க்ளோஸ் பண்ணா கூட சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணா கூட அகெயின் நம்ம டேட்டால போயிட்டு வாட் இஃப் அனாலிசிஸ் போய் சினாரியோ மேனேஜர்ல போய் கிளிக் பண்ணோம்னா ஸோ வி கேன் see all the scenarios added. So if you want to delete any scenario, we can delete using this option. Okay, so we are not going to do that. So நம்ம வந்து இந்த சினாரியோ கிளிக் பண்ணி ஷோ அப்படி கொடுத்தோம்னா நம்ம வந்து ப்ராஃபிட் மாறிடும். இது எதுக்கு பண்றோம்னா நம்ம வந்து இன்கேஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் இப்போ வந்து டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் வந்து நம்ம இப்போ வந்து ஒரு யாருக்காச்சும் வந்து ஷோ பண்றோம் அப்படின்னா அந்த டைம்ல வந்து நம்ம வந்து டேட்டா வந்து நம்ம மேனுவலா மாத்த வேணாம். ஸோ இப்போ வந்து 4 டேட்டா இருக்கு, அதை வந்து மேனுவலா மாத்துறதுக்கு நம்ம வந்து டேட்டாவை இங்க சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த டேட்டாவை இங்க அப்ளை பண்ணிக்கலாம் யூசிங் திஸ் ஆப்ஷன் சினாரியோ மேனேஜர் யூஸ் பண்ணி. ஸோ அந்த ரன் டைம்ல வந்து நம்ம ஒரு ரிப்போர்ட் காட்டும் போது நம்ம வந்து வி டோன்ட் ஹேவ் டு போய் நம்ம வந்து டைப் பண்ணிட்டு இங்க போயிட்டு மாத்திட்டு இருக்க அந்த மாதிரி பண்ண வேணாம். ஸோ ஸோ ஈஸியாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, சம்மரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஸோ பேஸ்ட் ஆன் த ஸோ கிளிக் ஆன் சம்மரி. இஃப் யூ கிளிக் ஆன் சம்மரி ரைட், நமக்கு வந்து சினாரியோ சம்மரின்னு ஒரு ஆப்ஷன் வரும். கிளிக் ஓகே. ஸோ பேஸ்ட் ஆன் ஆல் த சினாரியோஸ் வந்து நம்ம 4 சினாரியோ 3 சினாரியோ கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ கரண்ட் வேல்யூஸ் கரண்டா நம்ம என்ன வேல்யூஸ் இருக்கு, என்ன சினாரியோ கரெக்டா இருக்கும், அது பேஸ் பண்ணி அடுத்து வந்து என்னென்ன சினாரியோ கிரியேட் பண்றோம் அதை வச்சு ஒரு ஒரு ரிப்போர்ட் வந்து ஜெனரேட் பண்ணி நம்ம காட்டுது. ஸோ ஆல் யூ டூ இஸ் கிளிக். இதை கூட சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சினாரியோ சம்மரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ கரண்ட் வேல்யூஸ் வந்து இந்த காலம்ல காட்டுது. அடுத்து சில ஒரு பேஸான டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் வந்து இங்க காட்டுது. ஸோ இப்போ நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஸோ ஆல் த ஓகே இதுல இல்லை இந்த ஷீட்ல இருக்கும். ஸோ வாட் எவர் சினாரியோஸ் லிஸ்டட் ரைட் எல்லாமே வந்து அந்த ஷீட்ல இருக்கும். ஸோ இப்போ வந்து கரண்ட் வேல்யூ வந்து நான் மாத்துறேன். மேனுஃபேக்சரிங் காஸ்ட் 5 ஷோன்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்றேன்னா அது வந்து நம்ம வந்து சம்மரி வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கரண்ட் வேல்யூ ஓகே. ஸோ திஸ் இஸ் அபவுட் சினாரியோ மேனேஜ்மெண்ட். ஸோ இதுல தான் டவுட்ஸ் இருக்கா, இல்லை அடுத்த இது போலாமா? ஓகே. ஸோ இதே மாதிரி ஒரு பிவட் டேபிள் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் அ பிவட் டேபிள், ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சம்மரி ஒரு டேபிள் மாதிரி பார்த்தோம் நம்ம. ஸோ இஃப் யூ வாண்ட் டு see the summary in a pivot table, so you can click on it, click OK. You will sorry, 1 second. Just hold on. ஒரே நிமிஷம்.
ஓகே சாரி ரூம் மாறினேன். ஓகே ஸோ இது வந்து ஒரு பிவட் டேபிள், ஒரு பேசிக் பிவட் டேபிள் இருக்க டேட்டா வச்சு வந்திருக்கு. ஸோ இங்கே பிவட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்க்குறோம். முன்னாடி பிவட் பார்த்தோம். இது ஒரு டைப் ஆஃப் ஒரு டேபிள். ஓகே ஸோ தட்ஸ் இட் அபவுட் சினாரியோ மேனேஜர். சினாரியோ மேனேஜர்ல ஏதாவது டவுட் இருக்கா, இல்லை அடுத்த டாபிக் மூவ் பண்ணலாமா? ஓகே சினாரியோ மேனேஜர் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஸோ கோல் சீக் ஆப்ஷன். ஸோ லெட்ஸ் சே ஹவு டு டு கோல் சீக் ஆப்ஷன். ஓகே ஸோ கோல் சீக்னா என்னன்னா, லெட்ஸ் சே இப்போ வந்து ஒரு 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 இஎம்ஐ கால்குலேட் பண்றீங்க. ஸோ இப்போ வந்து இன்கேஸ் வந்து டேட்டா நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே கோல் சீக். ஓகே இது வந்து கோல் சீக் எக்ஸாம்பிள். ஸோ ஒரு லோன் எடுக்கிறீங்க. லோன் வந்து 100,000. ஓகே ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6%. நம்பர் ஆஃப் மந்த்லி பேமெண்ட்ஸ் வந்து 60 மந்த்ஸ் பே பண்றீங்க, 5 வருஷம் பே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே அதுக்கு வந்து மாசம் எவ்வளவு இஎம்ஐ கட்டணும்னு நம்ம வந்து கால்குலேட் பண்ண போறோம். ஸோ there is a formula for that month. ஸோ மந்த்லி பேமெண்ட், மந்த்லி இஎம்ஐ பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ we have to do PMT. ஸோ நீங்க வச்சு பார்த்தா தெரியும். கால்குலேட் த பேமெண்ட் ஃபார் அ லோன் பேஸ்ட் ஆன் கான்ஸ்டன்ட் பேமெண்ட்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். பேமெண்ட் ஃபார் அ லோன், லோனுக்கு ஒரு 100K லோனுக்கு வந்து ஸோ we going to see how much loan payment we have to do per month. Okay so PMT தான் பேமெண்ட் ஷார்ட் ஃபார்ம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ ஓப்பன் இட், யூ கேன் see the rate. ஸோ ரேட் வந்து 6%. ஸோ 6%னா ஸோ அது வந்து பர் இயர் 6% we have to pay. பட் நம்ம வந்து மந்த்லி பேமெண்ட் பார்க்குறோம். ஸோ we have to do ரேட் வந்து இந்த செல்ல இருக்கு. ஸோ இட்ஸ் B4 ரைட். B4 டிவைட் பை 12. ஸோ பர் மந்த்துக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். B4 டிவைட் பை 12. ஸோ B4 வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் செல்லு டிவைட் பை 12. அடுத்து வந்து நம்பர் ஆஃப் இது வந்து எத்தனை மந்த்ஸ் பே பண்ண போறோம்ட்டு. இது வந்து 60 நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். என்பி என்பிஎன். ஓகே இது வந்து B5 ரைட். ஸோ அடுத்து வந்து பிரின்சிபல் வேல்யூ. ஸோ பிரின்சிபல் வேல்யூனா எவ்வளோ அமௌண்ட் லோன் எடுக்கிறோன்ட்டு. ஸோ 100Kல அப்பனா வந்து B3 செல்லு. ஓகே ஸோ அதர் வந்து ஆப்ஷனல் பேராமீட்டர்ஸ். நம்ம பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ வி ஹேவ் டு பே 9,933 யூரோஸ்ன்னு வருது. கரன்சி வந்து டிஃபால்ட்டா யூரோஸ் இருக்கு. பட் இட் குட் பி எனி கரன்சி. இப்போ வந்து மைனஸ் தான் நம்ம வந்து பே பண்ணணும். நம்ம வந்து வெளில கொடுக்குறோம், அதனால இட்ஸ் ஷோயிங் நெகட்டிவ் வேல்யூ. ஸோ வி ஹேவ் டு பே 109,933 euros per month. So this is the formula for calculating the payment per month. Okay so பாத்தீங்கன்னா PMT ரேட், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, நம்பர் ஆஃப் மந்த்ஸ் பேமெண்ட், அடுத்து வந்து பிரின்சிபல் வேல்யூ. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் பேமெண்ட்ஸ் வந்து நம்ம 19 மாத்திரம்னா இஎம்ஐ வந்து கம்மியாகும். ஸோ பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் மந்த்ஸ் இந்த பேராமீட்டர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஓகே ஸோ அவர் டார்கெட் இஸ் டு ஃபைண்ட் 1 மந்த்துக்கு இஎம்ஐ பே பண்ணணும்னா எவ்வளோ லோன் எடுக்கணும் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே ஸோ ஸோ எனக்கு வந்து லெட்ஸ் சே ஐ கேனாட் பே 1,300 யூரோஸ் பர் மந்த். ஸோ என்னோட பட்ஜெட் வந்து $1,000 தான். ஸோ தட் மீன்ஸ் எவ்வளோ லோன் எடுத்துக்கலாம்னு நம்ம வந்து காட்ட போகிறோம், கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து 57,000 நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கலாம். ஓகே ஸோ $780 வருது. அதில் 58,000 நம்ம போடலாம். ஸோ $800 வருது. ஸோ அகெயின் வந்து ஒரு 65,000 போடலாம்.
898 தான் வருது. ஓகே 75,000 1036 வருது. ஸோ அகைன் யூ கேன் டூ 74,000. ஸோ இதே மாதிரி நம்ம ட்ரையல் அண்ட் எரர் போட்டு நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ரொம்ப கஷ்டம் நம்ம கரெக்டா. ஸோ 73,000 வந்து நம்ம வந்து பண்ண முடியாது. 72,000 போட்டா கிட்டத்தட்ட ஏதாவது வரும். பட் ஸ்டில் வி ஹேவன்ட் அரைவ்ட் த கரெக்ட் எக்ஸாக்ட் நம்பர். ஸோ அது வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி திங் டு கால்குலேட். ட்ரையல் ரொம்ப ட்ரையல் வி ஹேவ் டு டூ a lot of time. So Excel provides an option for to solve this issue. So what we have to do is we have to goal seek. So goal seek now what we are trying to do is we are trying to achieve a goal based on some input values. So click on this cell. Go to what if analysis, data, under data, go to what if analysis and click on the option goal seek. Okay, so you can see the this cell automatically selected. So set cell. So in the cell on the B6 on the what value, what is the goal, what is the goal? So what is our monthly EMI payment achievable or நமக்கு வந்து affordable ஒரு monthly EMI payment வந்து maximum வந்து $1,000 €1,000 சொல்லலாம். ஓகே ஸோ 1000 பை சேஞ்சிங் செல். ஸோ வந்து நான் லோன் அமௌண்ட் வந்து நான் மாத்துறேன். லோன் அமௌண்ட் தான் நம்ம மாத்த போறோம் கரெக்டா. லோனை வந்து குறைச்சிக்கலாம். ஸோ வேற ஆப்ஷன் கிடையாது. அதனால ஸோ வி ஆர் செலக்டிங் திஸ் செல். ஸோ கிளிக் ஆன் திஸ். ஸோ $B$3 செலக்ட் செல் செலக்ட் ஆயிடுச்சு. கிளிக் ஆன் ஓகே. Now you can see the exact amount, right? So Excel was found the loan amount we can buy, right? So that so let's say so Excel has found the exact loan amount we can buy for this percentage for our budget. Okay, so இது வந்து நம்ம ட்ரையல் மொத்தத்தில் நம்ம பண்ணோம்னா it takes a lot of time. So இதுதான் ஒரு ஆப்ஷன். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து மைனஸில் போகணும். இது மைனஸில் கூட. ஸோ வி ஹாவ் டு கிவ் திஸ் வேல்யூ அஸ் நெகட்டிவ். ஸோ கோ டு வாட் ஆஃப் அனாலிசிஸ் கோல் சி B6 வந்து -1000 கொடுத்துருவோம். ஓகே, -1000 கொடுத்துட்டு இந்த செல்லை செலக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ B3 இந்த லோன் அமௌண்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். கிளிக் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது வந்து மைனஸில் வந்துடும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம கரெக்டாக ஃபைன் பண்ணி சொல்லிடுவோம். ஸோ இன்கேஸ் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னா கேன்சல் கொடுத்துடலாம். பழைய அமௌண்ட்டுக்கே வந்துடும். ஸோ லெட்ஸே இப்போ வந்து என்னால் 900 பே பண்ண முடியும்னா இங்கே மாறாது. இப்போ வந்து 100Kன்னு வச்சுக்கோம். ஃபார்முலா காணும். ஓகே, ஸோ வி ஹேவ் டு PMT பி ஃபர்ஸ்டோட பேர்னா ரேட் B4 divided by 12. அடுத்து வந்து நம்பர் ஆஃப் பேமெண்ட்ஸு B5 B லோன் அமௌண்ட் வந்து ப்ரைஸ் வேல்யூனா B3 செல். ஓகே, ஸோ இது 10,000 ரூபானா we can get a loan of $10,000. ஸோ திஸ் இஸ் ஒன் திங். ஸோ என்ன பண்ண பார்த்தோம். ஸோ we have to set a goal seekers -1000, right? So I can my affordable monthly EMI payment is $1,000. So அப்படின்னா நம்ம வந்து get set the value is -1000 because we are going to give. அதனால நெகட்டிவ் நம்ம கொடுக்குறோம். ஓகே, to change the cell again click on this option. There is an option, right? So either we can type in the cell value directly $B $3 நம்ம கொடுக்கலாம். $3 கொடுக்கலாம், or we can click on this option. So click on this, go to the cell. Just அழிச்சிரும். So click on this and it will populate the values. Okay, click OK. So now if you Excel does the trial and error method and finds our goal and based on some inputs. So this is one thing. Okay, so இதுல தான் doubts இருக்கா? Goal seek we have completed. யாருக்காவது doubts இருக்கா? ஆஸ்கர் ஜாயின் பண்ணிருக்காரு. Okay. So maybe we will change the monthly EMI payments வந்து நம்ம மாத்தி பார்க்கலாம் in case. So
ஸோ கிளிக் வாட்டர் அனாலிசிஸ் கோல் சீக். இல்லை எனக்கு லோன் வந்து நிறையா வேணும், பட் மந்த் நம்பர் ஆஃப் மந்த்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து ஐ கேன் எக்ஸ்டெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா, ஸோ அதே $1000 B6 $1000 கொடுத்துரும், 1000 euros கொடுத்துரும். சேஞ்சிங் செல் வந்து பேமெண்ட்ஸ் இந்த பேமெண்ட்ஸில் மாற்றிடுவோம். ஓகே, ஸோ எனக்கு லோன் வந்து எனக்கு கண்டிப்பாக எனக்கு வந்து 100K வேணும் எனக்கு. பட் ஆனால் வந்து பேமெண்ட் லோன் வந்து இன்னொரு 90னா எத்தனை மாதம்? 90னா 12 60னா 5 வருஷம், 90னா நிறைய வருஷம் வரும். ஸோ இன்கேஸ் நம்ம 2020ன்னு போட்டுக்குவோம். என்னால் வந்து ஸோ நான் 120 மந்த்ஸ் நான் பே பண்ணுறேன்னா எனக்கு வந்து நான் நிறைய லோன் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது ஃபார்முலா, பட் அகெயின் $1000 நம்ம கால்குலேட் பண்ணோம் கோல் சீக். பட் ஆனால் போனது லாஸ்ட் டைம் வந்து வி வி சேஞ்ச் த பை சேஞ்சிங் செல் வந்து வி பேஸ்ட் ஆன் தி லோன் அமௌண்ட் சொல்லியிருந்தோம். ஸோ பட் அப்போனா என்னாச்சு, வி த ப்ரைஸ் லோன் வேல்யூ வந்து நம்ம கம்மியாச்சு. பட் எனக்கு அது வேணாம், I want to get the same loan, but I can afford to pay to a longer period of time. So நான் இன்னும் வந்து நான் 60 மந்த்ஸ்க்கு பதிலாக நான் வந்து 90 மந்த்ஸ் இல்லை 120 மந்த்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து அதுக்கு ஒரு அது வந்து நம்ம செல்ல வந்து நம்ம மாத்திக்கலாம். ஸோ -1000 நான் பே பண்ணுவேன், பட் சேஞ்சிங் செல் வந்து we can choose மந்த்லி பேமெண்ட்ஸ் மாத்திக்கலாம். அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இது வந்து காட்டும். இட் வில் ஷோ நம்ம வந்து அதே லோனுக்கு வந்து எத்தனை மந்த்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி காட்டுறோம். $1000 பே பண்றோம், பட் ஆனால் we have to pay for around 138 months or 138.97 months. So that's it. So yeah, so this is another example of goal seek. Okay, ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லை எனக்கு கேன்சல் பண்ணுறேன், இது அப்ளை, இது வந்து லோன் வந்து அப்ளை ஆகாது. ஸோ கோல் சீக்கில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இருக்காச்சு? ஓகே, ஸோ கோல் சீக் முடிச்சாச்சு. ஸோ அகெயின் வில் சி another example called data table. Okay. So we'll see another example called data table. Okay. Data table என்ன பண்ணோம்? Okay. So again, we'll take the same example for data table. So there is another option called data table. Okay. So data table வந்து நம்ம சினாரியோஸ்ல பார்த்தோம் பேஸ்ட் ஆன் ஒரு மந்த். ஓகே, இப்போ வந்து இந்த ஷீட்ல பார்த்தீங்கன்னா சினாரியோ வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து 800 இருந்தா எவ்வளோ, 850 இருந்தா எவ்வளோ, நம்ம டிஃபரன்ஸ் சினாரியோஸ் பார்த்தோம். ஸோ இது வந்து எனக்கு வந்து நம்ம மேனுவலாக ஆட் பண்ணிட்டு இருக்கோம். பட் எனக்கு வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்க்கு ஒரு 800, 850, 900, 950 ஒரு வரிசையா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்க்கு வந்து எனக்கு வந்து அது பேஸ் பண்ணி எனக்கு வந்து டேட்டா கால்குலேட் பண்ணோம். என்னோட வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இல்லை ப்ராஃபிட் வந்து கால்குலேட் பண்ணோம்னா வி கேன் கோ ஃபார் டேட்டா டேபிள். ஓகே, ஸோ இதே ஒரு டேபிளா, ஒரு பெரிய டேபிளா போட்டு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் வச்சு, சீக்வன்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் வச்சு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி காட்டலாம். Okay, we'll just copy this first. Okay, copy. So we have copied our data. So அதே தான் same example. So there is a machine cost, cake shop வச்சிருக்கோம். So machine cost is 800. Manufacturing cost வந்து $4 sorry $4 or whatever it is, $4. ஒரு selling cost வந்து 8, quantity வந்து 500 pieces நம்ம செல் பண்றோம். ஓகே, ஸோ டேட்டா டேபிள் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இன்கேஸ் வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலாம். ஸோ டேட்டா டேபிள் பிட்வீன்
selling price. Okay, so what we are going to do is we are going to create a table between the data table, selling cost and the machine cost. Okay, so 800 இருந்து ஆரம்பிக்கிறோம். So selling quantity, so quantity வந்து 100, so 150. Okay, so based on the quantity இப்போ வந்து 500, let's say up to 750. அடுத்து வந்து செல்லிங் பிரைஸ். ஸோ காலம் ரோஸ்ல வந்து வி ஹவ் ரெப்ரசன்டட் த குவான்டிட்டி. ஸோ குவான்டிட்டியை வந்து ஒரு 50, ஒரு 500 அந்த ரேஞ்சில் ஒரு ஒரு ஸ்டெப் வந்து 50 ஆட் பண்ணி ஒரு 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 இங்கே வந்து ரோவா டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து ஒரு பார்த்துருக்கோம். ஸோ இன்கேஸ் வந்து 4 மினிமம் ப்ரைஸ் வந்து 4னா, ஸோ வில் செல் இட் ஃப்ரம் 4 லாஸ்ட் செல் பண்ணுறதுல இருந்து அடுத்து 5 ருபீஸ் செல் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட்டு, அது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணுவோம். 6 7 அதே மாதிரி ஒரு சீக்வன்ஸாக வந்து வி கேன் செல் அப் டு வாட் எவர் மணி வி வாண்ட், பட் வி ஆர் கோயிங் டு சூஸ் அப் டு 14. ஓகே, ஸோ ஸோ நெக்ஸ்ட் அதே ஃபார்முலா தான். ஸோ இஸ் ஈக்குவல் டு நம்ம வந்து கால்குலேட் ஃபார்முலா வந்து எழுதிக்கணும். ஸோ ஃபார்முலா என்ன படித்தோம்? ஓகே, பி ஓகே, B5 மைனஸ் ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து B5. B5 இந்த செல்லிங் ப்ரைஸ் B5 ஒரு யூனிட்டை ஒரு கேக் செல் பண்ணால் எவ்வளோ? B4 ஒரு கேக் செய்யறதுக்கு எவ்வளோ செலவாகுது இன்ட்டு குவான்டிட்டி. ஸோ அது வந்து B6ல இருக்கு. மைனஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ 1000 ரூபா, மைனஸ் வந்து B3 எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம் நம்ம வந்து செலவு பண்ணுறோம். ஸோ இங்கே இருக்க அதே ஃபார்முலா நம்ம இங்கே போட்டிருக்கோம். இப்போ வந்து இது வந்து பேஸ்ட் ஆன் சம் ஃபிக்ஸட் இன்புட்ஸ். ஸோ இங்கே இருக்க இன்புட்ஸ் வச்சு இந்த ஃபார்முலா வந்திருக்கு. பட் எனக்கு வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து எப்படி இருக்கு இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து இட் இஸ் கால்ட் இது வந்து ஆக்சுவலாக வந்து குவான்டிட்டி கரெக்டா. இந்த ஒய் ஆக்சிஸ் இந்த ரோல வந்து ஒவ்வொன்றும் இட் மென்ஷன்ஸ் தி குவான்டிட்டி. இது வந்து செல்லிங் ப்ரைஸ். ஓகே, ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு ஆட் அ டேட்டா டேபிள். ஸோ எல்லா ரெக்கார்ட்ஸும் சூஸ் பண்ணுங்க. ஓகே, டேபிள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு, ஸோ நவ் வி ஹாவ் டு கோ ஃபார் வாட் இஃப் அனாலிசிஸ். சூஸ் டேட்டா டேபிள். நவ் வி ஹாவ் டு கிவ் த ரோ இன்புட் செல். ஸோ ரோல வந்து என்ன செல் கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ளோஸ். காலம் இன்புட் செல், காலம் வந்து நம்ம இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஓகே. Go to data table.
Okay, so now we have got our data. Okay, so இது ஒரு column, so we'll color it up properly. So இது வந்து ஸோ குவான்டிட்டி வந்து நமக்கு டிஃபைன் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து இந்த ப்ரௌன் வந்து இட் டிஸ்பிளேஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ இது எல்லாமே வந்து ப்ராஃபிட் டிஃபைன் மென்ஷன் பண்ணுது. ஸோ ப்ராஃபிட் வந்து டிஃப்ரெண்ட் கலர் கொடுப்போம். ஸோ we will give it yellow color and we'll give the same thing here also. ஸோ இப்போ டேட்டா டேபிள் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ வாட் we have done is based on the inputs, இப்போ வந்து ஃபோர் ருபீஸ் செல் பண்ணனா எப்போ வந்து நம்ம வந்து போட்ட காசு எடுப்போம் அப்படின்னு பாக்குறோம். ஸோ 184 250 பீசஸ் செல் பண்ணோம்னா வில் கெட் அ ப்ராஃபிட் ஆஃப் $184. ஸோ அதுக்கு நம்ம 200 பீஸ் செல் பண்ணா வில் பி ஸ்டில் லாஸ். ஸோ -16 தான், நம்ம லாஸ்லேயே தான் இருப்போம். ஸோ இதை தான் நம்ம காட்டுறோம். ஸோ இது வந்து செல்லிங் ப்ரைஸ். 4 ரூபாய்க்கு செல் பண்ணா என்ன, 5 ரூபாய்க்கு செல் பண்ணா என்ன ப்ராஃபிட், எப்போ ரேட் வருது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்றோம். ஸோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து இங்க இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து ஒரு 500 யூனிட் 1000 யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வேணா நம்ம நம்பர் ஆஃப் பீசஸ் வந்து மாத்திக்கலாம். ஸோ ஸோ இது வந்து நான் இன்கேஸ் வந்து 5ன்னு வச்சுக்கோ, 5ன்னு வச்சுக்கலாம். இது வந்து 10ன்னு வச்சுக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் டேட்டா மாறிட்டே இருக்கும். இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. 8ன்னு வச்சோன்னா ப்ராஃபிட் எடுக்க டைம் ஆகும் நமக்கு. ஏன்னா வந்து காஸ்ட் எல்லாமே மாறி இருக்கு. ஸோ இது ஒன் திங். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 12. ஸோ பேஸ்ட் ஆன் த டேட்டா வந்து டேட்டா டேபிள் ஃபோர்காஸ்ட் நம்ம பண்ற ஃபோர்காஸ்ட் வந்து இட் சேஞ்சஸ். ப்ராஃபிட் ஃபோர்காஸ்ட் எப்போ எடுப்போம், எவ்வளோ எடுப்போம், இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, திஸ் இஸ் ஒன் திங். ஸோ இப்போ வந்து யூ கேன் டிஸ்பிளே இட். கோ டு ஹோம், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், ஹைலைட் செல். இப்போ வந்து நம்ம வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் வந்து நம்ம ரெட்ல காட்ட போகிறோம். ஸோ தட் மீன்ஸ் வி ஆர் அண்ட் லாஸ். அது வந்து லெஸ் தென் 0 அப்படின்னா வந்து ரெட் கலர்ல காட்டும். ஓகே, ஸோ இது எல்லாமே லாஸ் பண்ணியிருக்கோம். மற்றபடி எல்லாரும் ப்ராஃபிட் பண்ணிக்கு வந்து. ஸோ தட் மீன்ஸ் இப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து 7 ரூபாய்க்கு நம்ம செல் பண்றோம்னா 150 பீசஸ் வந்து நம்ம செல் பண்றோம்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து $194 கிடைக்கும். ஸோ ஸோ இது ஒரு டேபிள், இது ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு 8 9 ஒரு டிஃப்ரெண்ட் வேரியபிள், ஒரு ஒரு செல்லிங் ப்ரைஸ், ஒரு நம்பர் ஆஃப் குவான்டிட்டியை வச்சு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் சினாரிஸ் வந்து நம்ம இதில் டேபிளில் பார்த்துக்கலாம். ஸோ இட் கிவ்ஸ் அ பெட்டர் பிக்சர் ஃபார் அஸ். ஸோ இது வந்து இங்கே மாற்றினா கூட எல்லாமே மாறும். ஸோ
So this is about data table. So yeah, that's it. So இதுல ஏதாவது doubts இருக்கா? ஏதாவது கேட்கணுமா? அப்ப எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? பாஸ்கரா நீங்க தான் லேட்டா வந்தீங்க. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிருச்சா? நான் இப்பதான் வேலை முடிஞ்சு அதனால ஓ முடியாது. அப்படியா? ஓகே ஓகே ஓகே. இப்பதான் ஜாயின் பண்ணீங்களோ? ஆமா ஆமா. ஓகே. டைம் கிடைக்க மாட்டேங்குது பிரதர். ஆஹா. சரி சரி. ஓகே ஓகே. ஓகே. So how about others? Hangovin and Zahik, you understood these things? Yeah, understand, sir. Thank you. Okay. So, so, yeah, so these are all laws. Okay. Yes, sir. Understand. Yeah, okay. So scenario manager, Google CK data table. We have seen all these examples. Okay. So okay, let's maybe we'll move on to forecast sheet. Okay. So forecast on the so we can based on the இப்போ sales data ஒரு sales data இருக்கு ஒரு we have sales data for the past 1 year. So if you want to forecast for the next 3 months வந்து how the sales could be, sales வந்து என்ன ரேஞ்சில் இருக்கும் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணோம்னா Excel gives us a simple solution. So forecast sheet ஒரு ஆப்ஷன் இருக்கு. So we can use that option to predict the whole forecast. So let's say இப்போ வந்து போன வருஷம் வந்து we are selling some bikes. பைக் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒவ்வொரு மாசம் ஒரு 1000 யூனிட் வருதுன்னா ஒரு 1000 2000 மாறி மாறி வந்துட்டே இருக்கும். ஸோ ஒரு 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 ப்ரெடிக்ஷன் மாதிரி காட்டும் அது வந்து ஒரு பேஸ்ட் ஆன் சம் லாஜிக். அந்த லாஜிக்கை நம்ம பார்க்க முடியாது. பட் இட்ஸ் இன்டர்னல் லாஜிக் அண்ட் பேஸ்ட் ஆன் தட் நமக்கு வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆகுதுன்னு ஒரு காட்டும். ஓகே. Forecast, okay. Yeah. Forecast. Okay. So we'll take this example, okay. We'll take an example saying forecast, okay. So forecast, okay. So we'll again take mobile sales, okay. Mobile sales. So let's assume we have an shop where we have some data how much mobiles you have sold, okay. So we have January 2020 இருந்து we have data up to so select பண்ணிட்டு data up to November 2020 வரைக்கும் சேல்ஸ் எவ்வளோ நமக்கு தெரியும். ஸோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் சோல்டு. So we'll do random numbers 4, 5, 6, 7, 3, 4. So இது வந்து நம்பர் ஆஃப் யூனிட் சோல்டு. நெக்ஸ்ட் வந்து வில் சேவ் ப்ராஃபிட், ஓகே. So every month profit வந்து it could be changing. So based on these values, right? So we'll assume some profits. So
So we have this data of the number of mobiles sold for the past 11 months, and also we have the uh, profit for each month. So based on this, we have to predict the sales uh, number of இப்போ வந்து we have to predict the sales in the future. So டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி ஒரு 3 monthsக்கு வந்து எவ்வளவு இருக்கலாம். So we are I mean Excel helps us to predict how much units can be sold or how much profit we can gain in the subsequent months. So அது வந்து நம்ம பார்க்கலாம். So there is something called forecast sheet. Okay, so go to data, forecast sheet. Okay, before that, we have to select our data. Okay, so data is already selected. Okay, so we have to select using these things. Okay, so select our table. Okay, so this is our data. So we are selecting months, units sold and profit. So click forecast sheet. Now you can see a line chart with the data provided. Okay, so ஜனவரியில இருந்து நவம்பர் வரைக்கும் காட்டுது. பட் அதே மாதிரி இட் ஃபோர்காஸ்ட் தி பேஸ்ட் ஆன் த கரண்ட் சினாரியோ 3 மாசம் அப் டு நவம்பர், டிசம்பர் 20, ஜனவரி 20, பிப்ரவரி 21. ஸோ இந்த 3 மாசத்துலயும் சேல்ஸ் எவ்வளவு இருக்கலாம்னு ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 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 ஃபிகர் காட்டுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பர் கான்ஃபிடன்ஸ் லெவல், லோவர் கான்ஃபிடன்ஸ் லெவல் 2 மோட் வச்சிருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் இப்போ வந்து ப்ரெடிக்ஷன் வந்து எப்பயுமே வந்து அக்யூரேட்டா இருக்காது. ஸோ ப்ரெடிக்ஷன் மேக்ஸிமம் எவ்வளோ போடலாம், ரொம்ப மோசமா இப்போ பெஸ்ட் கேஸ் சினாரியோ, வர்ஸ்ட் கேஸ் சினாரியோன்னு சொல்லிட்டு 2 சினாரியோ காட்டுறாங்க. ஸோ இன்கேஸ் வந்து நான் 3 months வேணாம், ஐ வாண்ட் the forecast for another 5 months na. So click on it, February, March, select April 2021. So now you can see the forecast for another 5 months, December 20 to April 20. So we have 5 months forecast already. So this is one thing. So if you want to see, I don't want a line chart. So if you want some bar chart, you can use the column. What is it called? Column chart here. So இதுல வந்து நம்ம காட்டும் எவ்வளவு டேட்டா வந்து சேல்ஸ் எவ்வளவு இருக்கு காட்டும். ஸோ இது வந்து டேட்டா பிட்வீன் ப்ராஃபிட் அண்ட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் சோல்டு. ஸோ ஆப்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா யூ கேன் see the data. ஸோ forecast end வந்து நம்ம we already selected, it's up to April 2021. Okay, so forecast start at this point அப்படின்னா 1/11 நவம்பர்ல இருந்து forecast ஸ்டார்ட் பண்ணோம். we are defined. So confidence level 95%. So confidence level based on the forecast ஓட ஐ மீன் இருக்க டேட்டாவோட கான்ஃபிடன்ஸ். ஸோ இப்போ டேட்டா வந்து நல்லா அக்யூரேட்டா இருந்துச்சுன்னா நம்ம இட் வில் கிவ் பேஸ்ட் ஆன் திஸ் வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, டேட்டாவோட அக்யூரசி பேஸ்ட் ஆன் டேட்டாவோட அக்யூரசி எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ திஸ் இஸ் ஒன் திங். ஸோ வி டோன்ட் ஹேவ் டு வரி அபௌட் தட். ஸோ டைம்லைன் ரேஞ்ச். ஸோ டைம்லைன் ரேஞ்ச் தான் நம்ம செலக்ட் பண்ணிடணும். ஸோ இஃப் யூ கிளிக் ஆன் திஸ் ரைட், ஸோ எல்லாமே ஃபோர்காஸ்ட் வந்து எல்லாமே ஒரு டைம் லைனை வச்சு தான் பண்ண முடியும். ஸோ டைம் லைன் வந்து ஆட்டோ செலக்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் காலம் நம்ம செலக்ட் பண்ண டேட்டாவில் வந்து ஃபர்ஸ்ட் காலம் வந்து ஜனவரிலேருந்து நவம்பர் வரைக்கும் டைம் லைன் ரேஞ்ச் வந்து செலக்ட் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் செல் வேல்யூஸ் ரேஞ்சு. ஸோ வேல்யூஸ் வந்து டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம டேபிளில் லாஸ்ட் காலம் வந்து ஆட்டோ செலக்ட் ஆயிருக்கும். ஸோ எனக்கு வந்து இப்போ ப்ராஃபிட் படி எனக்கு வந்து கிராஃப் காட்ட வேணாம், ஐ வாண்ட் த ப்ராஃபிட் ஐ மீன் த கிராஃப் ஆனால் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் சொல்லலாம், நம்ம கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ கிளிக் ஆன் இட் அண்ட் செலக்ட் திஸ் ஹோல் யூனிட் சோல். ஓகே, ஸோ கிளிக் ஒர்க் பண்ணீங்கன்னா டேட்டா ஏதாவது பிரச்சனை இருக்கு. ஓகே, so let's say January 2020 forecast sheet. Okay,
ஸோ இதில் நம்ம இப்போ 2 மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த 4 நம்பர் ஆஃப் யூனிட் சோல்டு வந்து செலக்ட் ஆயிருக்கு. ஸோ நவ் we are drawing a graph between number of units sold and நம்ம டைம்ல அந்த மந்த்ஸ் ஒரு ஃபோர்காஸ்ட்ல நம்ம பார்க்குறோம். If you want to change it to profit back, you can select this and choose this one. Okay. So this is based on the profit. So இதெல்லாம் வேணாம். So click on create. So create பண்ணீங்கன்னா you will have a new sheet with the data. So the graph நம்ம பார்த்தோம்னா so it will populate the graph. ஸோ எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் ஸோ இன்கேஸ் வந்து இதில் இருக்க வேல்யூஸும் இந்த டேபிளும் கிராஃப் எனக்கு தனித்தனி ஷீட்டில் வேணும்னா ஸோ வி கேன் மூவ் த கிராஃப் டு செப்பரேட் ஷீட். ஓகே. ஸோ கிளிக் ஆன் இட், மூவ் சார்ட். ஓகே. சார்ட் ஒரு நியூ ஷீட். ஓகே. நியூ ஷீட் வி கேன் சே ஃபோர்காஸ்ட் சார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஷீட் கிரியேட் பண்ணி அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே மூவ் ஆயிரும். கிளிக் ஆன் ஓகே. You can see it move to a separate thing. So separate sheet. So forecast sheeting இருக்கு. So this is like a same chart. நம்ம ஏற்கனவே பார்த்த charts example மாதிரி. So we can do a lot of things on this. So we can edit the chart. So we can add என்ன சொல்றது, dates, values, data எல்லாமே வந்து இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். டேட்டா வந்து எந்த ரோல் இருக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்து ப்ரொவைட் ஆயிருக்கும். ஓகே. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஆட் சார்ட் டைப் மாத்திக்கலாம். எனக்கு வந்து லைன் வேணாம். ஸோ ஆல் திஸ் ஆப்ஷன்ஸ் வி ஹேவ் ஆஸ் யூஷுவல். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஜெனரேட் பண்ண சார்ட் தான், பட் ஸ்டில் வி கேன் டூ ஆல் திஸ் ஆப்ஷன்ஸ். இட்ஸ் அ நார்மல் சார்ட் ஆஸ் யூ சி. ஸோ அதே மாதிரி நம்ம டேட்டா லேபிள்ஸு, கிரிட் லைன்ஸ், ஆக்சஸ் டைட்டில்ஸ். ஸோ ஆக்சஸ் டைட்டில்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இஃப் யூ வாண்ட் யூஷுவலி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். I think it's profits, right? Profits. So இது வந்து timeline range. Okay, so this thing can be done. Okay. அடுத்து வந்து sheet 7ல இந்த டேபிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க டேட்டா, ஆக்சுவல் டேட்டா. இது வந்து ஃபோர்காஸ்ட் பண்ண டேட்டா. நவம்பர்ல இருந்து இப்போ ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ சேல்ஸ் இருக்கும் நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ண டேட்டா வாங்கியிருக்கு. ஆக்சுவல் ஃபோர்காஸ்ட்டு. அடுத்து லோவர் கான்ஃபிடன்ஸ் மோட், அப்பர் கான்ஃபிடன்ஸ் மோட். லோவர் கான்ஃபிடன்ஸ் மோட்னா நம்ம வேர்ஸ்ட் கேஸ்ல வந்து எவ்வளோ மோசமாக சேல்ஸ் இருக்கும், இல்லை நான் பாசிட்டிவ் கேஸ் என்ன ரொம்ப கரெக்டான கேஸ்ல வந்து ஐ மீன் ரொம்ப நல்லா சேல்ஸ் போகுதுன்னா அப்புறம் மேக்ஸிமம் எவ்வளோ சேல்ஸ் போகலாம்னு சொல்லிட்டு அந்த டேட்டா வந்து இருக்கு. ஸோ இந்த டேட்டா வச்சு தான் கிராஃப் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து அப்பர் கான்ஃபிடன்ஸ் மோட், இது லோவர் கான்ஃபிடன்ஸ் மோட். இது நார்மலாக இருக்க மாதிரியே போச்சுன்னா எவ்வளோ சேல்ஸ் ஆகும் நம்ம காட்டிருக்கோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஃபோர்காஸ்ட். ஓகே. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? முனீஸ்வரன் ஆளக்கானம் இருந்தார், என்ன பண்ணாரு? ஸோ இல்லை டவுட்ஸ் தான் திருப்பி கேட்கலாம். நான் திருப்பி அதை எக்ஸ்பிளைன் பண்ணணுமா இல்லை புது டாபிக் போகலாமா இன்னைக்கு இந்த வீக்குக்கு? Do you want me to explain the same things again, or shall we move on to a new topic? Okay, maybe
So we have another half an hour more, so we'll take something new. So now இது free spins எப்படி பாருன்னு பார்ப்போம். Okay. So so what we have done is இப்போ வந்து ஒரு 1000 ரெக்கார்ட் 1000 ரோஸ் இருக்கு. ஸோ we have let's say இதே மாதிரி ஒரு 1000 ரெக்கார்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாயிரத்தி 30 இருக்கு டேட்டா இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம கீழே போனீங்கன்னா இது ஹெட்டிங் என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ let's say we have a lot of records and if you move on to the bottom, we won't see the heading, so we won't know what column it is. So there could be numbers here, there could be numbers here, and we don't know what it is, right? Because the heading is at the top. So we couldn't see anything, right? So maybe we'll extend this also. So ஒரு random number generate பண்ணிருக்கோம். Okay, so okay. So when we move down to the last record, so we don't know what this one is profit or this one is sold. So for that we can freeze a panes. So freeze panes now we can hold this, you select this and click on this freeze pane. Okay, so you click on this. Okay. So top row மட்டும் தான் freeze பண்ண முடியும். So if I freeze a top row, right? So now we can scroll down and still we can see the top row here, so that we know what it is. So இப்போ வந்து நமக்கு எவ்வளவு தூரம் கீழே போனாலும் we know this one shows the number of units sold and this one is a profit. So if unfreeze பண்ணிட்டோம்னா, so now again the row gets hidden. So this is a very basic option. Okay, so to do this, maybe if you want to do the first column also we can freeze it. So click first column, so this thing, right, it gets freezed. Okay, so now we can move it more left or right, and now this thing, right, always appears, it never gets hidden. So based on this freeze pane or unfreeze pane option, unlock all rows, install the rows, entire sheet. So to unfreeze we can do this. So we can do this using an Excel. So it freezes a portion of the table. ஸோ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் காலம் வந்து ஃப்ரீஸ் பண்ணிச்சுன்னா வி கேன் நம்ம வந்து டேட்டாவை ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து என்ன காலம் இல்லை எந்த ரோஸு எந்த டேட்டோட மேப் ஆயிருக்கு இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அனதர் ஆப்ஷன், ஃப்ரீஸ் பேஜ். திஸ் இஸ் ஒன் திங். நெக்ஸ்ட் நான் பார்க்கலாம். ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணது இன்னைக்கு அவ்வளோதான். So we'll see what else I can explain today for the day.
இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். If you have any doubts, you can ask me now. So if you want anything specific to be asked, I can help you now. Or else you'll look for something new to teach. Okay. So this is another option we have. So what I've done is ஒரு ஒரு டேபிள் டேட்டா வந்து எப்படி வந்து ஒரு ஒரு டேபிளா மாத்துறது, அது நம்ம எப்படி அதுல இருக்க டேட்டா எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ நார்மலா பார்த்தீங்கன்னா வி டூ செல் ரெஃபரன்ஸ். ஸோ ஒரு செல்லை வந்து இந்த செல்லை வந்து நம்ம எப்படி ரெஃபர் பண்ணோம், C3 ரெஃபர் பண்ணுவோம். பட் பட் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு டேபிளா கூட நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு லெட்ஸே மந்த்ஸ் யூனிட்ஸ் வந்து நம்ம டேபிளா டிஃபைன் பண்ணலாம். ஸோ ரெக்கார்ட் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு கோ டு இன்சர்ட், கிளிக் ஆன் டேபிள். ஸோ டேபிள்ல வந்து ஹெட்டர் இருக்கா இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இதுல வந்து நமக்கு வந்து வி ஆல்ரெடி ஹெட்டர். ஸோ மந்த்ஸ், நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் சொல்லிட்டு ப்ராஃபிட், இது எல்லாமே வந்து ஒரு ஹெட்டர்ஸ். ஓகே. ஸோ கிளிக் ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த ஹெட்டர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ செலக்டட் ஒன்லி தீஸ் திங்ஸ்னா நம்ம டேபிள் ஹெட்டர் இல்லைன்னு டிக் பண்ணிடலாம். பட் வி ஹாவ் அ ஹெட்டர் and we have all these data. So we'll choose my table as headers. Click OK. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு டேபிள் ஃபார்ம் ஆயிரும். அதே மாதிரி டேபிளில் வந்து ஒரு டேபிள் நேம் கூட கொடுத்துக்கலாம். ஸோ சே சேல்ஸ் டேட்டா, say mobile sales data, data. Okay. So what are mobile sales data? Table மாத்தணுமா? ஸோ டேபிள் நேம் வந்து மொபைல் மாறிடுச்சு. ஸோ what we're discussing is how to refer this data. ஸோ முன்னாடி வந்து என்ன பண்ணோம்னா, இப்போ இன்கேஸ் வந்து இந்த செல்லை நான் ரெஃபர் பண்ணோம்னா வாட் யூ டூ இஸ் B4. ஸோ காலம் B அண்ட் காலம் 4. ஸோ இது டேபிளா இருந்துச்சுன்னா we can refer it by table name, number of units sold. So at number of units sold. So in case வந்து இது நம்ம track பண்ணோம்னா it will give all the data in the next consecutive columns. Okay. So
how do we refer the cell வந்து the table இருக்க data எப்படி refer பண்ணிருக்கோம்னா, so we have given the table name first and we have given the accessible and the number of units, so the header ஓட name. So based on that we have referred all the cells. So இதே மாதிரி இந்த செல் கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். So is equal to click this. Now we are referring the profit column and from the table mobile. So instead of referring using the cell reference, we're using the table reference to refer some data. So this will be useful in some scenario. So உங்களுக்கு வந்து let's say இப்போ வந்து ஒரு டேட்டா ஆட் பண்றேன். So இந்த டேபிள் வந்து I want to find the sum of all the right. So now we have found the sum of all the number of units sold. அதே மாதிரி we are going to find the number of sum of all the profit. So sum of we'll choose so sum of profit வந்து இவ்வளவு ப்ராஃபிட்னு காட்டுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம டேபிள் வந்து 2 டேட்டா ஆட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். So you're seeing what happens, right? ஸோ நம்ம சேபிள் டேட்டா மாத்தினாலே வந்து இந்த டேட்டா வந்து இங்க ரெக்கார்ட்ஸ் வந்து இந்த சம் ரெண்டும் மாறுது. பிகாஸ் வி ஆர் ஆடிங் டேட்டா டு த டேபிள் வந்து வி ஆர் சேஞ்சிங் த டேட்டா டைரக்ட்லி. பட் இப்போ வந்து இன்கேஸ் வந்து நம்ம செல் ரெஃபரன்ஸ் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அகெயின் செல் ரெஃபரன்ஸ் இப்போ வந்து இன்கேஸ் வந்து சம் ஆஃப் செல்ஸ் B2 to B12. ஓகே, ஸோ இப்போ வந்து அதே டேட்டா தான் காட்டுது. ஓகே, அதே மாதிரி இதுக்கு வந்து சம் ஆஃப் C2 to C12 அதே டேட்டா தான் காட்டுது. ஸோ இன்கேஸ் வந்து பட் த வே வி ஆர் ரெஃபர்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இது வந்து டேபிள் வி ஹவ் யூஸ்ட் ரெஃபர்ட் யூசிங் எ டேபிள் ரெஃபரன்ஸ். திஸ் ஒன் வி யூஸ்ட் அ செல் ரெஃபரன்ஸ். ஸோ நார்மலா பண்ற மாதிரி. ஸோ இந்த அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்கேஸ் வந்து நான் திருப்பி வந்து இந்த டேட்டா வந்து எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஸோ ஐம் ஆடிங் த சேல்ஸ் டேட்டா ஃபார் another 2 months. ஸோ இப்போ வந்து ஒரு டேட்டா ஆட் பண்றேன், ஒரு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் சோல்டு ஆட் பண்றேன். அதே மாதிரி so it behaves the same way, right? Yeah, so that's what the point I'm making is நம்ம வந்து either we can refer it by a table or by cell reference. So this is another way of referring it. That's it. Nothing much, you know. So இதெல்லாம் புரிஞ்சிடுச்சா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இது கிளியரா இருக்கா? ஆங்கவன் காணோம். What happened to ஆங்கவன்? He has gone. Okay, so Zahik, you understood this thing? Yes, sir. Understood, sir. Thank you. So பாஸ்கரன் உங்களுக்கு புரியுதா? Okay. So yeah, that's it. That's it for this week. Okay, so வேணா நம்ம படிச்சதெல்லாம் 12 minutes தான் இருக்கு. ஸோ நான் சொன்னதை திருப்பி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. ஸோ வாட் எவர் வி டிஸ்கஸ், ரைட்? ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் உங்களுக்கு என்ன பண்ணோன்ட்டு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து வி டிஸ்கஸ் சினாரியோ மேனேஜர், ரைட்?
So some data we have based on some scenarios, we have to show different data. So based on sales data, so based on manufacturing cost or based on selling price, or some scenarios we have to show different data. So that we can go here, what if analysis, go to scenario manager, you can see scenarios. So we can add scenarios and we can edit scenarios and we can apply scenarios. Okay, click on this, click show. It will get all the data will get applied and it will show the different scenarios. So this is one thing. Okay, so இது மாதிரி different scenarios தான் நம்ம apply பண்ணிக்கலாம். So again, still we can edit all the scenarios, or we can do a summary. So summary வந்து நம்ம click பண்ணா it will create a summary and it will show data something like this. So current value என்னன்னு வந்து இங்க டிஃபைன் ஆயிருக்கும். ஸோ அண்ட் ஆல்சோ இட் வில் ஷோ ஆல் த சினாரியோ. ஸோ நம்ம வந்து ஒரு 3 சினாரியோஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ இட் ஹாஸ் 3 சினாரியோஸ். ஓகே, ஸோ இந்த சினாரியோஸ் வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து 8 rupees 5க்கு மாத்திரம் என்ன இருக்கும், இது வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு, செல்லிங் ப்ரைஸு, மிஷின் காஸ்ட்டு, இது ஒரு சினாரியோ. ஸோ ஆல் தி சினாரியோஸ் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு டேபிளில் வந்து பாப்புலேட் பண்ணி காட்டிடும். ஸோ இதே இது வந்து ஒரு பிவட் டேபிள் கூட பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா செலக்ட் பண்ணி when you choose pivot table, it will automatically create a pivot table. So pivot table maybe we can see it later in a depth. So this we can see later. Okay, so what we will do is click on this, what if analysis, go to scenario manager, go to summary. We can select either scenario summary or scenario pivot table. So scenario summary will create the table we are shown, and scenario pivot table will create a pivot table report. Okay, so this is one thing we discussed today. And the next thing we discuss is goal seek. Okay, so goal seek வந்து என்ன பண்ணோம்னா, ஸோ ஒரு டேட்டா இருக்கு. So we have done some calculation and based on the end result, we have to get the inputs. So maybe based on the I mean a classic example we saw, right? So ஒரு என்னோட அஃபோர்டபிலிட்டி வந்து ஒரு 1000 ரூபா தான் என்னால் பே பண்ண முடியும் மந்த்லி இஎம்ஐ. பட் அதை பேஸ் பண்ணி எவ்வளோ லோன் எடுக்கலாம் நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ தட் திங் இஸ், ஸோ கிளிக் ஆன் தி ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மந்த்லி பேமெண்ட் எவ்வளோன்னு நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம். ஸோ பிஎம்டினா, ஸோ பிஎம்டி ரேட் B4/12. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்க்குறோம். That is provided in cell B4. So that is for an year. So we are calculating for a single month. So that is B4/12. Then we are going to give the number of EMIs, maximum EMIs we can pay. So we have selected 120 EMIs. So we are assuming that we can do 120 EMIs. Okay, so 120 months we can pay. So principal value, this is loan value, principal value. So that is 100K and it's referred in the cell, referred by the cell B3. So based on this, we have calculated the monthly EMI payment. So but the monthly EMI payment is above our affordability. So we can pay only 1,000 euros per month. So what we are trying to do is we are going to find the loan amount which we can get to pay a monthly EMI of 1,000 euros. So click on the cell, go to data, under forecast we have what if analysis, goal seek. Okay, click on it and this cell is automatically selected, and the affordable EMI that can be paid is -1,000. So since it is, we are giving the amount out, so we are referring it as minus. Okay, and we have to change the loan amount. So loan amount is referred in the cell B3. Okay, click on it. B3 is selected, click on it, click OK. Now it will show us the maximum loan we can get for the estimated
monthly EMI payment. So similarly, we can change the number of payments or number of interest rate also we can change. So to do that, go to click on this cell again, click what if analysis, goal seek, give the same EMI. So we'll add minus to the first, change cell. I will select EMI payments. So we change the EMI payments, but we are having the same loan. Okay, click OK. So click OK. Now you can see the EMI to be, number of months EMI we can pay to get a loan of 1,000 or 100,000 euros. So click OK. The values will be applied here. So this is one thing. Another thing we have learned today. And another thing is data table. So data table is we saw how to create a data table based on based on the quantity and also the selling price. So the same example. So we have a machine we got for $1,000, and we have manufacturing cost for a single piece of cake is $8, and selling price we're selling it for $12, and quantity is 500. 500. We have sold around 500 pieces of cake. Okay, so the formula to calculate the profit is ஒரு கேக்குக்கு எவ்வளோ price நம்ம பார்க்குறோம். So that means B5 minus B4, selling price minus cost price, manufacturing cost. அப்படின்னா 12 minus 8. நான் 12 ரூபா விற்கிறோம், 8 ரூபாய்க்கு வந்து செஞ்சிருக்கோம். ஸோ 4 ரூபா ப்ராஃபிட். அது வந்து B6 எத்தனை மொத்தமாக சேல் பண்ணிருக்கோம், நம்பர் ஆஃப் குவான்டிட்டி 500 செல் பண்ணிருக்கோம், அதை மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 12 minus 8 into 500 minus 1000. ஸோ எப்போ வந்து நம்ம ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிக்கிறோம் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் திங். ஸோ ஃபார்முலா இங்கே இருக்கு. ஸோ கிளிக் ஆன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த ரேண்டமாக இருக்கு, இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வேல்யூஸ் வந்து நம்ம வந்து ரெஃபர் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து குவான்டிட்டி. ஸோ ஐ ரெஃபர்ட் அஸ் அ ப்ளூ கலர் ஹியர்ஸ், அண்ட் திஸ் இஸ் தி செல்லிங் ப்ரைஸ். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம 4 கூட மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இதை பண்ணோம்னா நம்ம வந்து பண்றோம். ஓகே, ஸோ ஹவு டு வி டூ இட் வந்து click on the select the whole record, go to waterfall analysis, data table, select the row input cell. So row input cell வந்து it should be row வந்து the quantity. So click on this, and column input cell, column வந்து selling price. So click on this, click OK. You can see the data table generated. So this gives you the profit or loss we are incurring based on the number of units sold and the selling price. So we have also added conditional formatting for all the we have also added conditional formatting for the cells. So whichever is less than 0 will be in a different color. So what we have done is, so we have selected all the records, go to home, insert இந்த பக்கம். Okay, so home, conditional formatting, highlight cell roots. So less than 0 na we are displaying it as light red with fill data room. So this is one thing. So next one, we saw forecast. Okay, so based on the sales data, so 3 months data வச்சு நம்ம forecast ready பண்ணனும் பார்த்தோம். So go to select all these records, go to forecast, எங்க போச்சு? So data forecast கொடுத்தீங்கன்னா it will generate a chart, and we can create a chart. Click on it, it will create a chart. So if you want to move to the next separate thing also, we can do it, or else you can keep it aside, and you will see the forecast here. So upper bound, lower bound எல்லாமே காட்டும். So it will give the possible likely and unlikely scenario. So based on the data given. So forecast இது பார்த்துருக்கோம். So next வந்து we saw what we saw.
So just now we saw something, right? We saw freeze panes. First frame freeze pane பண்ணலாம். ஸோ அது பார்த்தோம். அடுத்து லாஸ்ட் என்ன பார்த்தோம்? ஓகே, வி சா டேட்டா டேபிள்ஸ் எப்படி டேபிள் ரெஃபர் பண்ணுறதுன்ட்டு. ஸோ பேஸ்ட் ஆன் தி டேபிள் நேம் வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு சில ரெஃபரன்ஸ் பண்ணலாம் பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் ஃபார் த வீக். ஓகே, தேங்க்யூ. ஸோ ஓகே, ஐ வில் ஸ்டாப் ரெக்கார்டிங்.